பிரபலமான தனியார் கார் விற்பனையகத்தில் வாங்கப்பட்ட புதிய கார் தொடர்ந்து பழுதாகி வருவதாக வாகன உரிமையாளர் ஒருவர் குற்றம் சாட்டி வருவது ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு பெருந்துறை சாலையில் பிரபலமான கார் விற்பனையகம் இயங்கி வருகிறது. இங்கு வழக்கறிஞர் பிரதீப் என்பவர் தனது மனைவியின் பெயரில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கார் ஒன்றினை வாங்கியுள்ளார். புத்தம் புதிய காரினை ஷோரூமிலிருந்து வீட்டிற்கு ஓட்டிச் செல்லும் வழியிலேயே காரில் உள்ள தொடுதிரை இயங்காமல் அணைந்து போகவே இது குறித்து கார் ஷோரூமிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அங்குள்ள பொறுப்பாளர்கள் காரினை ஷோரூமிற்கு கொண்டு வரச் சொல்லி பழுதை நீக்க முயற்சித்துள்ளனர். காரில் உள்ள தொடுதிரை சரிவர இயங்காததால் காரை பின்பக்கமாக இயக்கும்போது பின்பக்க கேமரா வேலை செய்யாமல் ஓட்டுநருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. கார் வாங்கப்பட்ட கடந்த 8 மாதங்களில் சுமார் 10 முறை காரினை பழுது நீக்க ஷோரூமில் விட்டும் நிர்வாகத்தினர் முறையாக பழுதினை நீக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் பிரதீப் தனது வாகனத்தை பழுது பார்த்து தருமாறும், இல்லையென்றால் உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். மகேந்திரா ஷோரூமில் பார்த்தீங்கன்னா சிஏ மகேந்திரா ஈரோடு. நான் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தார் 2x2 புக் பண்ணேன். இவங்க எனக்கு டெலிவரி பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு கோயம்புத்தூரில் எனக்கு டெலிவரி பண்ணாங்க. அதை டெலிவரி பண்ணி வந்தோடனே வண்டி ஆன் பண்ணேன். அந்த டிஸ்பிளே ஆஃப் ஆகி ஆன் ஆச்சு. நான் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, சார் புதுசாக வண்டி வாங்கிக்கிறீங்க, அதனால் ஆஃப் ஆகி ஆன் ஆகுது, நீங்கள் எல்லாம் ஓட்டுங்க சரியாக போயிருந்தாங்க. சரி, நான் 10 days 15 days 20 days ஓட்டினோடனே திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் எனக்கு வந்துச்சு. அந்த மிஸ்டேக் வரும்போது கொண்டு ஷோரூமில் கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது என்ன பண்ணுறேன், சார் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மிஸ்டேக் கிளியர் ஆகிடுறாங்க. சரி, வெரி ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன், 10 days வச்சுக்கிட்டாங்க. திருப்பி நான் வண்டியை வாங்கிட்டு போயிட்டேன். திருப்பி செகண்ட் டைம் மிஸ்டேக் வந்துச்சு, கொடுத்தேன். திருப்பி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறாங்க. திருப்பி தேர்ட் டைம் கொண்டு கொடுத்தேன். சார் ஒயர் எங்கேயாவது லைட்டாக விட்டுருக்கோம், நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்க ஹோல் ஒயரும் செக் பண்ணாங்க. செக் பண்ணிவிட்டு, சார் இப்போ இனிமேல் வராது கொண்டு போங்க அப்படின்னாங்க. தேர்ட் டைம் கொண்டு போயிட்டேன். திருப்பி 4th டைம் மிஸ்டேக் வந்துச்சு. 4th டைம் கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் நம்ம ஃபுல் ஒயர் கிட்டே மாற்றிடலாம் வண்டியில் இருக்க அப்படின்னாங்க. ஓகே மாற்றுங்க சார் அப்படின்னு திருப்பி மாற்றி நான் கொண்டு போனேன். திருப்பி மிஸ்டேக்கு. திருப்பி 5th டைம் கொண்டு வந்தேன். சார் இப்போ ஒயர்லாம் மாற்றிட்டோம், நம்ம அந்த சிஸ்டமே மாற்றிடலான்னாங்க. ஓகே சிஸ்டம் மாற்றுங்க சார் அப்படின்னு சிஸ்டம் மாற்றி கொண்டு வந்துட்டாங்க. 8 முறை மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் 10 நாள் 80 நாள் நான் வண்டி வாங்கி 7 மாதத்தில் ஒரு 80 நாள் ஒரு மகேந்திரா நிறுவனத்தில் ஒரு நம்பி ஒரு மக்கள், ஒரு சாமானிய மக்கள் ஒரு லோன் கட்டி ஒரு குடும்பத்தின் ஒரு ஃபேமிலிக்காகவும் குடும்பத்துக்காகவும் வாங்குற வண்டி இவ்வளோ மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா, படித்த நம்மளுக்கே இப்படி அப்படின்னா, படிக்காத ஒரு விவசாயியும் ஒரு பெற்றோருக்காகவும் வயது முதிர்வுக்காகவும் வண்டி வாங்கலாம் அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க? நான் அதனால தான் பார்த்திங்கன்னா கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2019 படி பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் 10 ஃபால்ட் நான் கன்சூமர் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி மகேந்திராவுக்கும் சிஏக்கும் நோட்டீஸ் அனுப்பிக்கிறேன். ஒரு முன்னணி கார் விற்பனை நிலையத்தின் மீது வைக்கப்படும் இந்த குற்றச்சாட்டுகள் ஈரோட்டில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.